உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அடுத்ததா இந்த வட மாநிலத்தவர்களுக்கு தமிழகத்துல வாக்குரிமை அளிக்கிறது, இது தொடர்பா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நியூஸ் தமிழ் அலசி இருக்கிறது. அது தொடர்பானதை நம்ம இப்ப பார்க்கலாம். அந்நிய நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டே போதும். அந்நிய நாட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ இது பண்ண பிரச்சனை தான் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க வெளிநாட்டுக்கு இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டாக்கா நம்மளுக்கு தானே பிரச்சனை. அது அலோட் பண்ணக்கூடாது. வெளிநாட்டு ஆளுங்க நம்ம தமிழ்நாட்டில் அலோட் பண்ணக்கூடாது ஓட்டு போட. இந்திக்காரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு அப்புறம் எப்படி நம்ம தமிழர் எங்கே போகிறது? எந்த நாட்டுக்கு வருது? நம்ம போனால் அவங்க விடுவாங்களா? வாழ விட மாட்டாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் தான் பார்க்கணும். இந்திக்காரெல்லாம் அலோட் பண்ணால் நம்ம தமிழ்நாடு க்ளோஸ் ஆகிடும். அதாவது இந்திக்காரர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்து அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். நம்ம கலாச்சாரம் வேற, அவங்களோட கலாச்சாரம் வேற. நம்ம கலாச்சாரம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேடு, எல்லோரும் உறவினர் என்ற அடிப்படையில் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் வந்து மனுதின அடிப்படையில் மக்களை பிரித்து கொண்டு மக்களின் பிரிவினையை தூண்டிக் கொண்டு அரசு செய்கிறார்கள். அது மிகப்பெரிய தமிழ்நிலத்தின் அப்புறப்படுத்தப்பட்ட அரசியல். அது அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டால் நிச்சயமாக நம் தமிழ்நிலத்தின் அரசியல் நிறம் மாறும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கக்கூடாது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து இங்க தொழில் பண்றது நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா ஏழை அவங்க ஒரு பாட்டாளி வரது சேர்ந்தவங்க தான், அந்த வகையில் நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அவங்க ஓட்டுரிமை வழங்கக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. இதை வந்து நான் பிஜேபியோட உள்நோக்கத்தோட தான் அவங்க குடியிருக்கான்னு என்னோட கருத்து இது. ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் இல்ல. அதன் அடிப்படையில் அவங்களை வந்து அவங்களுக்கு ஓட் பேங்காக பயன்படுத்துவாங்கன்னு இங்க இருக்கிற தமிழர்கள் சந்தேகப்படுறோம். அதை வந்து நம்ம முறியடிக்கணும் என்பதுதான் என்னோட விருப்பம். அது தமிழ் மக்களின் விருப்பமும். அது அவங்க பாவம் வாழ்வதற்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்து போட்டோம், அது வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு வாக்குரிமை தந்தாக்கா நம்ம அதிகாரம் மாறுபடும். அவரோட மத்திய அரசாங்கத்தோட இன்னும் ஆதிக்கம் இன்னும் வரும்னு நான் நினைக்கிறேன். மத்திய அரசுடைய உள்நோக்க திட்டம்ங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி அவங்க ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அவங்க கொண்டு வராங்க. எப்படியாவது தமிழ்நாட்டில் வேறு ஊண்டனுங்கிறதுக்காக இந்த 70 லட்சம் பேர் இன்னைக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னு வைங்க, 2.5 கோடி பேர் வந்துடுவாங்க. அப்ப அந்த 2.5 கோடி பேர் வடநாட்டுக்காரங்க ஓட்டு போட்டா அவங்களே ஆட்சி அமைக்க முடியும். பாஜக அந்த பாஜகவுடைய சதி வேலை தான் இது. இதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த தேர்தல் கமிஷன் ஏற்கனவே பீகார்ல மாட்டுச்சு. இப்ப மாட்டு கிட்ட வந்து 2.5 லட்சம் ஓட்டு இப்ப காலி பண்ணிருக்காங்க. இப்படி 2.5 லட்சம் ஓட்டு பூராமே வந்து பிஜேபியுடைய ஆதரவு பெற்ற வாக்காளர்கள் பீகார்ல சேர்த்து வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு காமிச்சு இப்ப நீக்கல் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா வடநாட்டுக்காரன் வந்து 70 லட்சம் பேர் இன்னும் 5 வருஷம் 2.5 கோடி பேர் வந்துருவான். அந்த 2.5 கோடி பேர் வரும்போது அவனுக்கு ஓட்டு போடும்போது ஆட்சி அமைக்கிறான். தமிழ் முறை வேடிக்கை தான் பார்ப்பேன். இன்னைக்கு உள்ள நிலவரம் தான். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீ கொடு, அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் எங்க தமிழனுக்கு இடம் கொடு, அதை நாங்க கேட்கிறோம். 70 லட்சம் பேர் இந்திக்காரங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தது யாருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியாது. இதே நம்ம அவங்க நாட்டில் அவங்க ஸ்டேட்டில் போயிட்டு நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமா? இன்னைக்கு ஓட்டு உரிமை கொடுக்கிறோம், நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு எலெக்ஷனில் நிற்பான், வார்டு மெம்பர் நிற்பான், எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறேன்னு நிற்பான். திருப்பூரில் கூட இப்போ ஒரு தமிழ்நாடு போட்டு அவ்வளோ இந்திக்காரங்க ஃபுல்லாக இப்போ திருப்பூர்ன்றது நார்த் இந்தியன் மாதிரி ஆகி போயிடுச்சு. அவங்கள உள்ள விடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ தமிழர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ எல்லா கடையிலுமே இந்திக்காரங்க தான். இப்போ அவங்க மூலியமா பிஜேபி உள்ள வரதுக்காக தான் இத்தனை பேர் ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 70 லட்சம் பேர் ஆகும். அடுத்த எலெக்ஷனுக்கு 1 கோடி பேர் ஆகும், 1.5 கோடி பேர் ஆகும். இது மூலியமா தான் பிஜேபி உள்ள வருது தமிழ்நாட்டுக்குள்ள. தேவையில்லைங்க, எதுக்கு கொடுக்கணும்? அவங்க ஸ்டேட்ல அப்ப அங்க ஓட்டு உரிமை இருக்குல்ல, இப்ப அங்க ஸ்டேட்டுக்கு அவங்க 2 ஓட்டா போடுவானா? இங்க தமிழ்நாட்டிலயும் போடுவோம், அங்க அவன் ஸ்டேட்லயும் போய் ஓட்டு போடுவானா? அது தப்பு தானே? தேர்தல் ஆணையம் எப்படி கொடுக்குது? இப்ப அங்க ஓட்டு உரிமை ரத்து பண்ணணும்ல. அவனுக்கு அங்க இருக்கு, இங்க இருக்குன்னா 2 இடத்துல எப்படி கொடுக்க முடியும் ஓட்டு? எல்லாம் இப்ப ரேஷன் கடை முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லா தொழிலையும் வந்துட்டாங்க. இப்ப டிரைவிங் ஃபீல்ட்லயும் எல்லா தொழிலையும் வந்துட்டாங்க அவங்க. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 1/4 பேர் இருக்கிற எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. சென்னை ஃபுல்லாவே இப்ப அவங்க தான் இருக்காங்க. பீச் பாத்தீங்கன்னாலே நீங்க தமிழ் ஆளுங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க யாருமே பீச்சில் இருக்க மாட்டாங்க. மொத்தமா வடமாநில ஆளுங்க தான் ஃபுல்லாவே பீச்சை ஆக்குபை பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி, விழுப்புரம் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துட்டாங்க. இப்போ இதுக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துனே இருந்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்க இது பண்ணிடுவாங்க. இப்போ என்எல்சி பார்த்தீங்கன்னா நெய்வேலி சைடு மொத்தமாக அவங்களோட இதுதான். இப்போ நம்ம போய் அங்கே வேலை கேட்டால் கூட அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, நமக்கு வேலைக்கு அந்த. ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பூர்வீகமாக அங்கேயே வந்துட்டாங்க. அதனால் இப்போ இருக்கிற இதுவுமே அவங்களுக்கு வாக்காளர் இதெல்லாம் கொடுத்தோன்னா இங்கே இருக்கிற ஆளுங்க அதுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. சுத்தமாக அப்புறம்
தமிழ்நாட்டில் இருக்க அந்த வேலைவாய்ப்பே குறைஞ்சிரும் சுத்தம். இதுக்கு முன்னாடியே பூர்வீகமாக அங்கே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த முன்னுரிமை எதுவுமே இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் அந்த ரொம்ப நாளாக அந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்க ஏதாவது ஒரு முயற்சியில் இருப்பாங்க, நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்களுக்கு அது ஒரு தடையாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதர் மாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஓட்டு போடுறது வந்து கண்டிக்கத்தக்கது. அதர் மாநிலத்திலேருந்து ஓட்டு போடுறவங்க மோடிக்கு ஓட்டு போடுவாங்க விசுவாசத்தில். நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களே அவங்கவுங்க ஊரில் போயிட்டு அவங்கவுங்க இடத்துல போய் தான் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஓட்டு உரிமை சென்னையில் எப்படி கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துன்னு அவங்களுக்கு ரேஷன் வாங்கிக்கின்னு இங்கேயே தங்கி இங்கேயே அவங்க வாழ்வாதாரத்தை கேட்டாங்கனாக்கா அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் எங்கே போகிறது? இங்கே இருக்கிறவங்க எங்கே போவாங்க? எங்கே ஓட்டு போடுவாங்க? எங்கே அவங்க வாழ்வாதாரம் கிடைக்கும்? இதுக்கு யார் துணை போகிறாங்க? மக்களுக்கு ஓட்டு போடுறவங்க தமிழ்நாடு உள்ளே இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க. ஸ்டாலினுக்கோ இல்லை எடப்பாடிக்கோ இல்லை பன்னீர்செல்வத்துக்கோ அப்படியே தமிழ்நாடு உள்ளவங்க ஓட்டு போடுறாங்க. அதர் மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி யார் சொன்னா? அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா மோடிக்கு போடுவாங்க. மோடியோட திட்டம் தான் இது. இங்கே வந்து ஓட்டு போட்டு அவங்க வந்து ரேஷன் வாங்கி கொடுத்து இங்கே இருக்க சொல்லி இங்கே ஓட்டு போட்டு மோடி வந்து இங்கே ஆட்சி ஆடுறோமா? மோடி இங்கே உள்ள வரதுக்காக இதெல்லாம் ஆடுற திட்டம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.